எப்பயிலேருந்து இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்னா 1746லேருந்து 48 செகண்ட் 48 to 1754 வரையிலே முடிஞ்சிரும். 1756 to 1763 இந்த இயர் மட்டும் உங்களுக்கு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ட்ரீட்டி வந்து 55ல தான் போட்டிருப்பாங்க, அடுத்த வருஷம் தான் போட்டிருப்பாங்க. போர் நடந்து முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1754லயே முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம என்ன போர் பாக்குறோம் அதை மேல எழுதிக்கோங்க. கர்நாடிக் வார் யாரு யாருக்கும் இடையில எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரெஞ்சு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வார்ல மட்டும் தான் என்ன அப்படின்னா பிரெஞ்சு வந்து வின் பண்ணும். மத்த ரெண்டுல என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்ணும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினே. கடைசியில் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன அப்படின்னா இதை மட்டும் பார்த்தா போதும். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா யாரு படைத்தளபதின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்குள்ள வந்து ஆட் பண்ணுவீங்க. போட்டிங்களா பாக்ஸ்? ஃபர்ஸ்ட் 1746ல ஆரம்பிச்சு 48 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் 48ல இருந்து 54 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் 56ல இருந்து 1763 இந்த வாரோட இயரை ஈஸியா மெமரி பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்து வரும், மத்ததுக்கெல்லாம் வந்து அப்படி வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ட்ரீட்டினா ஐலா சபேல், நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி, பாரிஸ். இதுல வந்து என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி மட்டும்தான் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பிளேஸ். ஐலா சபேல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல உள்ள ஒரு பிளேஸ். ட்ரீட்டி எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிளேஸ்ல ட்ரீட்டி போறோமோ அந்த பேரை வச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே அப்படிதான். பக்சாரு எந்த இடத்துல போர் நடக்குதோ பக்சாருன்னு இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்களோ அந்த ஒப்பந்தம் சொல்லி பேரை வச்சிருவாங்க. இதுலயும் அப்படிதான். ஐலா சபேல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஏரியா. இங்க ஏன் பிரான்ஸுக்கும் இங்க பிரான்ஸ்ல உள்ள ஏரியாவில வந்து இங்க ஒப்பந்தத்துல கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் ஃபர்ஸ்ட் வார் நடக்கிறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பால நடந்த ஒரு வாரிசுரிமை போர் தான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்.
ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம இதுல வந்து ஏரியால பெருசா சண்டைலாம் இல்ல, எந்த மன்னருக்கும் அரசருக்கும் எதுக்குமே சண்டையே இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் தான் இடையில வந்து சண்டை வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பா நாடுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியான்னு சொல்லுவாங்கல்ல, கேபிட்டல் கூட வியனான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாட்டுல வந்து ஒரு போர் வந்து நடக்குது, சண்டை நடக்குது. என்ன சண்டை அப்படின்னா, சார்லஸ் 6ன்னு ஒரு அரசர் இருப்பாரு. சார்லஸ் 6ன்னு ஒரு அரசரு, இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும், தெரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இது பேரெல்லாம் மெமரி பண்ண வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து அதுக்கு அப்பா இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மகன் இல்லைன்னா பொண்ணு தானே இது பண்ணணும். ஆனா அந்த காலத்துல என்ன அப்படின்னா பொண்ணு பண்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆஸ்திரியாவுல பிரெஞ்சு ஆளும் இருப்பாங்க, பிரிட்டிஷ் ஆளும் இருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆள் என்ன சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரியால உள்ள ஆனா அந்த பொண்ணு வேணா, வேற யாராவது அரச பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேற நாடு ரஷ்யாவும் இருந்துச்சு அப்போ ஆஸ்திரியாவில், ரஷ்யன் பீப்புளும் இருந்தாங்க, அவங்க வந்து ரூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இங்க வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிரெஞ்சும் பிரிட்டிஷும் நம்ம கர்நாடகா ரீஜியனே இருக்காங்கல்ல, அங்க சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க என்ன அப்படின்னா பேசாம இருக்கலாம்ல, அதை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஈகோ மாதிரி கிளாஸ் ஆயிடுச்சு. கிளாஸா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் தான் வந்து சண்டைக்கு போவான். எப்படி சண்டைக்கு போவான் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்குள்ள கப்பல், பிரெஞ்சோட ஒரு கப்பல் இருக்கும், அந்த கப்பலை போய் அடிச்சு நொறுக்கிடுவான். அதுக்கப்புறம் பிரெஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா உடனே சண்டைக்கு எல்லாம் போகல. ஏன், அப்போ வந்து நம்மள ரூல் பண்றது அன்வர்தீன் கான் வந்து ரூல் பண்ணிருக்காரு. அரசர்கிட்ட போறாங்க, போயிட்டு இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து எங்களை பண்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அன்வர்தீன் கான் வந்து பெருசா கேர் பண்ணிக்கவே இல்லை, சும்மா ஒரு இன்ஃபார்ம் மாதிரி பண்றாரு, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் சண்டைக்கு போகுது. இவரும் ஹெல்ப் பண்ணல, இவங்களும் கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு மறுபடியும் சண்டைக்கு வரும். இவன் வந்து கப்பலை மட்டும்தான் அடிச்சான். பிரெஞ்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா சென்னையே தூக்கிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷோட இடம் தானே சென்னை, சென்னையை தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்க உள்ள புனித சார்ஸ் கோட்டை இருக்குல்ல, அதையும் தூக்கிட்டான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, பிரிட்டிஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட பிரெஞ்சோட படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குட்டி படை தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம உள்ளூருக்குள்ள எதுவுமே சண்டை இல்லை, இது வந்து ஐரோப்பாவில நடக்கிற சண்டை. ஐரோப்பால ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல என்ன அப்படின்னா மன்னர் இறந்துட்டாரு. மன்னருக்கு பையன் இல்ல, பொண்ணு மட்டும்தான். பொண்ணுதான் வந்து என்னன்னா அரச பதவி ஏத்துக்கணும். ஆனா அதுக்குள்ள சண்டை பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும். பிரிட்டிஷ் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுது, பிரெஞ்சு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை வந்து அங்க சண்டையை வந்து அப்படின்னா இங்கேயும் நம்ம போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன, பிரிட்டிஷ் தான் சண்டைக்கு போறான், போய் கப்பலை தாக்கிடுறான். தாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, பிரெஞ்சு உடனே சண்டைக்குலாம் வரல, போய் நம்ம மன்னர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்றாரு. மன்னர் பெருசா கண்டுக்கவே இல்லை, சும்மா ஒரு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிரெஞ்சு அவங்களோட முக்கியமான இடம் சென்னையை வந்து தூக்கிட்டான். அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டையை புடிச்சிட்டான். புடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு என்ன பண்றது தெரியல, ஏன்னா அது ரெண்டு ரொம்ப முக்கியமான இடம் இல்ல. அதனால மன்னர் கிட்ட போறாங்க. மன்னர் வந்து சொல்றாங்க பிரெஞ்சு கிட்ட, நீ கொடுத்துரு அவங்களோட இடத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க கேட்கல, கேட்காம இருந்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ்க்கு அன்வர்தீன் கான் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணி, நீயும் ஒரு படையை வந்து கொண்டு வா, நானும் கொஞ்சம் பேரை அனுப்புறேன், 2 படையும் சேர்ந்து போய் இந்த பிரெஞ்சு கூட சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதுல வின் பண்ணது யாரு அப்படின்னா பிரெஞ்சு தான். குட்டி படம் தான் அவங்களோடது, இருந்தாலும் வின் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வின் பண்ணவரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சும்மா இருந்திருக்கலாம், புனித சார்ஜ் கோட்டையை ஃபர்ஸ்ட் கைப்பற்றிட்டாரா, இங்க இருந்து கடலுக்கு போறாரு. கடல்ல என்ன இருக்கு, டேவிட் கோட்டை இருக்கா, அங்க கைப்பற்றலான்னு போறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா அதை வந்து கைப்பற்ற முடியல அவரால். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படைத்தளபதி வந்து நல்ல முறையில போராடி அந்த கோட்டையை வந்து கொடுக்கல. இதுதான் அப்படின்னா இந்த கதை. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரீசன் என்னன்னா, ஐரோப்பாவில் நடைபெற்ற வாரிசுரிமை போர். ஐரோப்பால எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவில ஒரு வாரிசுரிமை போர். வாரிசுரிமை போர்லாம் என்னன்னா சசசன்.
இதுதான் ரீசன். ஐரோப்பாவில் நடைபெற்ற வாரிசுரிமை போர் காரணம் ஃபர்ஸ்ட் வாருக்கு. சண்டை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான் பிரிட்டிஷ், போயிட்டு கப்பல் தாக்குதல் வந்து நடத்துறான். உடனே பிரெஞ்சு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மன்னர் கிட்ட வந்து போறான். அன்வருதீன் மன்னர் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நெக்ஸ்ட் இவன் போய் தாக்குதல் நடத்துறான். அதுக்கப்புறம் இவன் தாக்குதல் நடத்துறான். பதிலுக்கு எதை கைப்பற்றுறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையை கைப்பற்றிட்டு கோட்டையை வந்து கைப்பற்றிட்டான். ஃபர்ஸ்ட் இவன் போறான், செகண்டா இவன் வர்றான். இந்த கோட்டையை கைப்பற்றதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அன்வருதீன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அன்வருதீன் கான் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்காட்டு நவாப்பா இருக்காரு. ஆமா, பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அன்வருதீன் கான் வர்றாரு. அன்வருதீன் கான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சை வந்து நீங்க கொடுத்துருங்க கைப்பற்றின பகுதியெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரெஞ்சு வந்து கேட்கல. உடனே அன்வருதீன் கானும் பிரிட்டிஷும் சேர்ந்து படைய வந்து அனுப்புது. இந்த சென்னையை வந்து எப்போ கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1746ல இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். பிரெஞ்சு சென்னையை வந்து எப்பொழுது கைப்பற்றினது சொல்லிட்டு டைரக்டாவே கேட்டா இந்த புக்ல உள்ள கொஸ்டின் தான். சென்னையை வந்து 1746ல வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்போ அன்வருதீன் கானும் பிரிட்டிஷும் சேர்ந்து படையெடுத்து பிரெஞ்சை வந்து தாக்குறதுக்காக போறாங்களா. தாக்க போகும்போது யாரு வின் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு தான் வின் பண்ணுது. பிரெஞ்சோட கேப்டனா யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் வந்து இருக்காது. டியூப்ளெக்ஸ் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் இவர் வந்து இத கைப்பற்றின ஒரு இதுல சந்தோஷத்துல இங்க இருந்து டேவிட் கோட்டைக்கு போறாரு, கடலூருக்கு போறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா கடலூர்ல உள்ள கோட்டையை வந்து அவரால் கைப்பற்ற முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷோட கேப்டன் வந்து கைப்பற்ற விடல, நல்லா எதிர்த்து போராடுறாரு. ஆனா வின் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு தான் வின் பண்ணுச்சு. சரி, இங்கதான் இவங்க வின் பண்ணிட்டாங்க, என்ன ஐலாசபெல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் போர் நடந்துச்சு. அதனால இங்கேயும் போர் நடந்துச்சு. அங்க வந்து போர் வந்து முடிவு கொண்டு வந்துட்டாங்க. என்ன உடன்படிக்கை போட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐலாசபெல் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை போட்டு அங்க கொண்டு வந்துட்டாங்க. அதேதான் என்ன அப்படின்னா சரி அங்கே சமாதானம் ஆயிட்டாங்க, நம்மளும் இங்க சமாதானம் என்ன சொல்லி சமாதானம் ஆயிட்டாங்க. பிரிட்டிஷ்ல வந்து வர்ற கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ். உங்களுக்கு உள்ள போய் கேட்கணும் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் இல்லைன்னா லாரன்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். இது வரைக்கும் இந்த இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா என்ன உடன்படிக்கைன்னு கேட்டிருக்கான், என்ன இயர்னு கேட்டிருக்கான், அதுக்கப்புறம் யாரு வின் பண்ணதுன்னு சொல்லி கேட்டிருக்கான் அசசன் அண்ட் ரீசனிங்ல. இந்த ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் அப்படின்னா சென்னையை வந்து எந்த ஆண்டு கைப்பற்றினாங்கன்னு கேட்டிருக்கா. இது புக்லயே உள்ள ஒரு இயர் தான். இல்ல கடலூர்ல மட்டும்தான் அவர் இருந்தாரு லாரன்ஸ். சென்னையில அதே டியூப்ளெக்ஸ் தான் இருந்தாரு. அதான் இங்க வந்து என்ன அப்படின்னா இவர் சென்னையை கைப்பற்றணும் அந்த சந்தோஷத்துல. பிரிட்டிஷ்லயா? பிரிட்டிஷ்ல குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க. பாரடைஸ்ன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அவருக்கும் முன்னாடி ஒருத்தர் வருவாரு.
இந்த படையெடுப்பு நிகழ்வுல சண்டை போடுவாங்கல்ல, எந்த இடத்துல சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடையார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஓகேவா? 1746ல. அதனால வந்து இந்த அடையாருங்கிற இடத்துல நடந்த சண்டையை வந்து அடையார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையார் போர் 1746. உங்களுக்கு வந்து இந்த அடையார் போர்லாம் என்ன அப்படின்னா இந்த நியூ புக்ல இப்போ உள்ள புக்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடையார் போர் வந்து எந்த போரோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். முதல் போரோட தொடர்புடையது. இல்ல ஃபர்ஸ்ட் சென்னையை கைப்பற்றிடுறாங்க, கோட்டையும் கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா அன்வர்தின்ட்டு இவங்க போறாங்க. பிரிட்டிஷ் போயிட்டு பிரிட்டிஷோட படையும் அன்வர்தீனோட படையும் சேர்ந்து பிரெஞ்சு வந்து சண்டை போட போறாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேரு தான் அடையார். அதான் அடையார் போர்னு சொல்லுவாங்க. 1746. பிரிட்டிஷ்காகவா? கடலூர்ல வந்து லாரன்ஸ் கேப்டனா இருந்து இருப்பாரு. அதனாலதான் அவரால் கைப்பற்ற முடியல. அடையார் போரும் வந்து அப்படின்னா ஒரே இயர் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ்திரியால ஒரு போர் நடக்குது. அங்க வந்து பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடக்குது. அங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க அமைதியா இல்லாம இங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஈகோ எப்படி இருந்தாலும் இருக்கும்ல. என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்ச வந்து பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட் போய் தாக்குறான். மூல காரணமே பிரிட்டிஷ் தான். போய் கப்பலை வந்து தாக்கிடுறான். பிரெஞ்சுக்கு வந்து கோவம் வந்துருது. ஆனா சண்டை போடாம மன்னர் தான் போறான். சண்டைக்கெல்லாம் வரல. மன்னர் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணல. அதனாலதான் என்ன அப்படின்னா சரி யாரும் ஹெல்ப் பண்ணல, இவனும் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு உங்க படையெடுத்து போறாங்க. பிரெஞ்சோட படை ஒரு குட்டி படை தான். இருந்தாலும் என்ன அப்படின்னா சென்னை எவ்வளவு ஒரு பெரிய இடம், ஒரு முக்கியமான இடம் கூட, அதையே கைப்பற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வில்லியம் கோட்டையும் வந்து கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றினதும் பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா முக்கியமான இடம் இல்ல. சரி, சார்ஜ் கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றிட்டு அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம போய் மன்னர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போறாங்க. மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு கிட்ட சொல்லி பாக்குறாங்க. பிரெஞ்சு கேட்கற மாதிரி இல்ல, நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அன்வர்தீன் என்ன பிளான் பண்றாருன்னா நானும் படையை அனுப்புறேன், நீங்களும் உங்க படையை அனுப்புங்க, போய் சண்டை போடலாம்னு சொல்லி 2 படையும் சேர்ந்து போகுது. எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடையார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு 3 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா வின் பண்ணது யாருன்னா பிரெஞ்சு தான் வின் பண்றான். எப்படின்னா 1746ல. டியூப்ளெக்ஸ். ஆமா, கேப்டன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் வந்து கேப்டனா இருப்பாரு. யாரு வின் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு. இங்க இவங்க ஓரளவு சண்டை போட்டு இருக்கும்போது அங்க சண்டை முடிஞ்சிருது. அதனால என்ன அப்படின்னா சரி அங்கேயே முடிஞ்சிருச்சு, நம்ம இங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐலா சபேல். ஐலா சபேல்னா என்ன அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்க ஒரு பிளேஸ். அடையார் போர் எதுடன் தொடர்புடையது? ஓகே. பிளாசி போர் எப்போ? 1757. பக்சார்? ஓகே. பக்சாருக்கு என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். அது எப்போ ட்ரீட்டி? 1765ல வந்து ட்ரீட்டி போடுவாங்க. ஓகே. யாரு படைத்தளபதி பிளாசிக்கு? ஓகே. யாரு பிரிட்டிஷ்க்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் இருக்காரு. நம்ம இந்த சைடு எந்த மன்னர் இருக்காரு? சிராஜ் உத்தவ்லா வந்து இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பக்சார் போருக்கு ஹெக்டர் மன்ரோ, மீர் காசிம், ஷா ஆலம் 2, சுஜா உத்தவ்லா. ஷா ஆலம் 2 வந்து எதுக்கு வருவாரு? இல்ல எந்த இடத்துக்கு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு? டெல்லி. அயோத்திக்கு சுஜாத் உத்தவ்லா. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் வார். இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறதுனா இப்போ ரீசெண்டா கேட்டதுன்னா இந்த சென்னை
இந்த இயர் அது புக்லயே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன உடன்படிக்கை. பழைய புக்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடையார் போன்னு சொல்லிட்டு தனியெல்லாம் கொடுக்கல. இந்த வருஷம் தான் இந்த எடிஷன்ல தான் கொடுத்துருக்கோம். அதனால பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வார். செகண்ட் வார்க்கு என்ன இயர் சொன்னோம்? 48 to 54 முடிஞ்சிரும். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் போருக்கு வெளிநாட்டுல நடந்த ஒரு காரணம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உள்நாட்டு ஒரு வாரிசுரிமை தான். ஹைதராபாத், ஆற்காடு. ஆற்காட்டுல யாரு இருக்கா? அன்வருதீன் இருக்காரு. அன்வருதீனோட மாமா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அன்வருதீனோட அப்பா ஒருத்தர் இருப்பாரு. அவங்க அந்த அப்பாவுக்கு இவர் பையன். மருமகன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தா சாஹிப். அன்வருதீனுக்கு ஒரு பையன் இருப்பாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகமது அலி. இல்ல இல்ல, அன்வருதீனுக்கு இவரோட அப்பா இருப்பார்ல, மருமகன். ஆமா, மாமாங்கிற ஒரு மரம் தான் வரும். ஒண்ணு இல்ல, ஆற்காட்டு நவாப்பா யாரு இருக்காங்கன்னா அன்வருதீன். அன்வருதீனுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தா சாஹிப். இப்ப ஒண்ணும் இல்ல, அன்வருதீனுக்கு ஒரு அப்பா இருப்பாரு. பையனா யாருன்னா இவரு, மருமகன்னா இவரு. நெக்ஸ்ட் ஹைதராபாத்ல ஏன் சந்தா சாஹிப் அன்வருதீன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள யாரு நவாப் ஆகிறது சண்டை நடக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா சேம் டைம் ஹைதராபாத்லயும் நடக்கும். யார் 2 பேருக்கு இடையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முசாஃபர் சங், நாசிர் ஜங். ஆமா, இப்ப என்னன்னா இந்த சைடும் வாரிசுரிமை போர் நடக்குது, அந்த சைடும் வாரிசுரிமை போர் நடக்குது. ஃபர்ஸ்ட் 2வது போருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வாரிசுரிமை போர் தான் காரணம். ஓகேவா? உள்நாட்டுல நடக்கிற வாரிசுரிமை போர் எங்கன்னா ஹைதராபாத்லயும் ஆற்காட்லயும் நடக்கிறது. அன்வருதீன் ஆல்ரெடி யாருக்கு சப்போர்ட்? இங்க இவங்க 2 பேருக்கும் யாரு சப்போர்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்வருதீனுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் யாரு சப்போர்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பிரெஞ்சு முசாபர் சங்குக்கு, நாசிர் சங்குக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்களா மாத்தி மாத்தி. ஒரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர் நடக்குது. ஆற்காடு ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆற்காடு அப்படிங்கிற இடத்துல போர் நடக்குது. யாரு நம்ம பதவி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் போறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆற்காட்டுல 1748 ஆற்காட்டு போர் நடக்கும். பிரெஞ்சுல யாரு இருக்கா? டியூப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் சந்தா சாஹிப். நெக்ஸ்ட் முசபர் சங். எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா ஆற்காடு அப்படிங்கிற இடத்துக்கு போர் புரியறதுக்காண்டி போறாரு. ஆற்காட்டுக்கு போறாங்க. ஓகேவா?
இங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க இந்த போர்லனா அன்வர்தினை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அன்வர்தினை கொலை பண்ணிட்டா இவருக்கு போட்டியே இருக்காதுல்ல, இவர் தானே நவாப் ஆவாரு. அப்ப ஆர்காட்டோட நவாப்பா யார் ஆகிட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தா சாஹிப் வந்து நவாப் ஆயிட்டாரு. ஓகேவா? ஆர்காடு எல்லாரும் சேர்ந்து டியூப்ளெக்ஸ், சந்தா சாஹிப், முசபர் சங் எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர் தொடுத்து போறாங்க. அங்க வந்து என்ன அப்படின்னா அன்வர்தினுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க. இருந்துமே என்ன அப்படின்னா போர்ல அன்வர்தினா கொலை பண்ணிட்டாங்க. அன்வர்தின் கொலை. பிரிட்டிஷ் மட்டும் தான் போர் தொடுத்து போகுது. நெக்ஸ்ட் நவாப்பா யார் ஆயிட்டா? சந்தா சாஹிப் ஆயிட்டாரு. சரி, இங்க இப்ப ஆர்காட்ல பிரச்சனை இல்ல, அவரு நவாப் ஆயிட்டாரு. இப்போ ஹைதராபாத்துக்கு வரணும். ஹைதராபாத்ல 2 பேருமே இருக்காங்களா? அதுக்கப்புறம் இந்த போரை முடிச்சுட்டு இன்னொரு இதுக்கு சண்டை போடுறதுக்காண்டி போறாங்க. சண்டை போடும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாசிர் சங்கம் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்போ ஆர்காடு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு போர் தொடுத்து இங்க போகும்போது ஹைதராபாத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எப்படி அன்வர்தினை கொலை பண்ணாங்களோ அதே மெத்தட்ல நாசிர் சங்கையும் கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முசாபர் சங்கம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிசாம் ஆயிட்டாரு. இந்த சண்டையில தான் என்ன பண்ணி அன்வர்தினை கொலை பண்ணதும் முகமது அலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பையன்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திருச்சிக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. முசபர் சங் வந்து நிசாம் ஆயிட்டாரு, ஓடிட்டாரு. முகமது அலி வந்து அன்வர்தினோட பையன். இது கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா? சண்டை அங்க வந்து சண்டை போடுறதுக்காண்டி யார வந்து அந்த இயர் இல்ல, அது அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல, இது வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷும் இங்க பிரிட்டிஷ் சேர்ந்து சண்டை போடுது. சண்டை போடும்போது நாசிர் சங்கம் வந்து கொலை பண்ணிட்டாங்க, முசபர் சங்கம் வந்து நிசாம் ஆயிட்டாங்க. ஆமா, ஆமா. ஆர்காட்டு போருக்கு வந்து 3 பேரும் சேர்ந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவரை வந்து நிசாம் ஆக்கும் போது யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா பிரெஞ்சு போச்சு. ஓகே, ஓ இதுவரை முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து இந்த போர் ஆர்காட்டு போர் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் நவாப்பை யார் அறிவிச்சாங்கன்னா சந்தா சாஹிப். இது வந்து என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இவரோட இது இருக்குல்ல, இவருக்கும் பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணல முசாபர் சங்குக்கும். என்ன பண்றாங்கன்னா ஹைதராபாத்துக்கு போர் தொடுத்து போறாங்க நிசாமா அறிவிக்கிறதுக்காக. இதுல எப்படி அன்வர்தின் கான் கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி இங்க நடக்கிற சண்டையிலையும் ஹைதராபாத்ல நடக்கிற சண்டையிலையும் நாசி சங்க கொண்டுட்டு முசாபர் சங்க வந்து நிசாமா அறிவிச்சிட்டாங்க. இந்த 3 பேரும் போக மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணா அந்த ஒரே வருஷத்துல நடக்காது, ஒரு 2-3 வருஷம் அப்படியே வந்துட்டே இருக்கும். சந்தா சாஹிப் ஏன் வரல அப்படின்னா போர்லாம் இங்க வந்து என்ன அப்படின்னா அவரை வந்து நவாப்பா அறிவிச்சாங்க. பேசாம இல்லாம அந்த ஓடி போய் ஒளிஞ்சாருல முகமது அலி, அவர் எப்படியாவது நம்ம போய் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு திருச்சிக்கு. ஆமா, போற வழியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இத வந்து ஆம்பூர்னு மாத்திக்கோங்க, இத மட்டும் ஆம்பூர்னு மாத்திக்கோங்க. நான் மாத்தி சொல்லிட்டேன், இது ஆம்பூர்.
அது ஆற்காடு தான். இது வந்து ஆம்பூருங்கிற இடத்துல நடந்த ஒரு இது. ஜஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா மெமரி பண்ண வேண்டியதே இல்லை, சும்மா ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டானுங்க அப்படின்னு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பூர்ல நடந்தது. ஆம்பூர், ஆமா நான் ஆற்காடுன்னு சொல்லிட்டேன். இது வந்து என்ன அப்படின்னா இது ஃபுல்லாவே ஆம்பூர்ல நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சண்டை நடந்துட்டே இருக்கு. ஹைதராபாத்துக்கு போய் சண்டை போடுறாங்க. பிரெஞ்சோட ஆதரவாளர் யாரு? முசாஃபர் சங். இங்கேயும் பிரெஞ்சோட ஆதரவாளர் தான் மன்னர் ஆனாரு, இங்கேயும் பிரெஞ்சோட ஆதரவாளர் தான் மன்னர் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் சந்தா சாஹிப் என்ன பண்ணிட்டாரு, சும்மா இல்லாம முகமது அலி நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருச்சிக்கு படையெடுத்து போறாரு. போற வழியில ஆற்காட்லயே 1751 இங்க படையெடுத்து போறாரு. சும்மா இல்லாம அந்த போற இறந்துறாரு சந்தா சாஹிப். யாரு இறந்தாரு அந்த போர்ல வந்து இவரே இறந்துறாரு. இந்த போர் இருந்தோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்காட்டுல வந்து நடக்குது. யாரு வந்து இப்போ பிரெஞ்சு தான் ஜெயிச்சுட்டு வந்து இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்துருச்சு. ஏன் பிரிட்டிஷ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படை தளபதி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைவ் வந்து வந்திருப்பாரு, ராபர்ட் கிளைவ். பிரிட்டிஷோட படை தளபதி. இல்ல இந்த போர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க முகமது அலி திருச்சி நோக்கி போகும்போது யாரு படை தளபதியா வந்து இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்ல ராபர்ட் கிளைவ் வந்து இருப்பாரு. பிரெஞ்சுக்கு ஒரே ஆள் தான், டியூப்ளெக்ஸ். யாரு? சந்தா சாஹிப் வந்து யாரோட ஆதரவாளர்? பிரெஞ்சோட ஆதரவாளரு. படையோட தான் போவாங்க. இவர் மட்டும் தனியாலாம் போக மாட்டாரு. ஆக்சுவலா ஒரு ஆமா பிரிட்டிஷோட சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா காமனா கேட்பாங்க. ஆற்காட்டு போர்ல ஆம்பூர் போர்ல யாரு படை தளபதினு கேட்க மாட்டாங்க. இரண்டாவது போர்ல வந்து யாரு படை தளபதி பிரிட்டிஷ்க்கு பிரெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரிட்டிஷ்க்குன்னா யாரு போடுவீங்க? ராபர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரெஞ்சுக்குன்னா டியூப்ளெக்ஸ். இந்த ஆற்காட்டு போர்ல வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப சிறப்பா பணியாற்றி இருப்பாரு. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ ஆஃப் ஆற்காடு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஹீரோ ஆஃப் ஆற்காடுனா யாருன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் யாரு? பிரிட்டிஷ். அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு படை தளபதி. இதுல வந்து டியூப்ளெக்ஸ் வந்து தோத்துட்டாரா? தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ நம்ம ஊருக்கே வந்துன்னு சொல்லிட்டு பாரிஸ்க்கு வந்து அழைச்சிக்கிட்டாங்க இவரை. இதுக்கு என்ன உடன்படிக்கை சொன்னோம்? பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து போட்டாங்க. போட்டு சமாதானம் வந்து ஆயிட்டாங்க. இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை போட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் போட்டிருப்பாரு. இவரை பாரிஸ்க்கு வந்து அழைச்சிருப்பாங்க. பாரிஸ்க்கு அழைச்சதால இவரை அழைச்சிக்கிட்டு யாரை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டுஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனுப்பி வைப்பாங்க.
கோட்டிஜி அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா கோட்லே அப்படின்னு இருக்கும். இவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாண்டிச்சேரி ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருப்பாரு. இந்த ஒப்பந்தம் வந்து 1755 வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் அங்க வந்து போகணும், அவர் அங்க இருந்து வரணும், போட்டு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் போலாமா? இதுதான் செகண்ட் வார். செகண்ட் வாருக்குள்ள என்னென்ன வார் இருக்கு? ஆம்பூர் இருக்கு, ஆற்காடு இருக்கு. ஃபர்ஸ்ட் வாருக்குள்ள என்ன இருக்கு? அடையாறு இருக்கு. எல்லாமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இயரை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஆற்காடுனா 1751, ஆம்பூர்னா 1748, அடையார்னா 1746. அதே இயர்ல தான் சென்னையை வந்து கேப்சர் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா தேர்ட் வந்து பார்க்க போறோம். தேர்ட் வார் 1756 to 63 வரைக்கும் நடக்கும். என்ன ட்ரீட்டி? பாரிஸ் 1763ல. ஏன் பாரிஸ் ட்ரீட்டி போட்டாங்க அப்படின்னா இந்த சண்டைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பால நடந்த ஒரு போர் தான். அதாவது ஐரோப்பால வந்து என்ன அப்படின்னா ஒரு 7 year வார்னு சொல்லிட்டு நடக்கும். ரீசன் வந்து ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர். இதுதான் காரணம். அங்க பிரிட்டிஷும் பிரெஞ்சும் அடிச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன அப்படின்னா அதே வந்து இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இங்கேயும் அடிச்சுக்கிட்டாங்க. அங்க வந்து இந்த 7 ஆண்டு போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அங்க இந்த 7 years வார்க்கு வந்து பாரிஸ் ட்ரீட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதே அந்த ட்ரீட்டி இங்கேயும் வச்சு சமாதானம் ஆயிட்டாங்க பிரிட்டிஷும் பிரெஞ்சும். இங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட படை தளபதி, பிரெஞ்சோட படை தளபதி. பிரிட்டிஷ்க்கு யாரு இருக்கா? ராபர்ட் கிளைவா. அவர் வந்து அப்படின்னா செகண்டோடயே போயிட்டாரு. இதுக்கு வந்து யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா போகல, இந்தியாலதான் இருக்காரு. இருந்தாலும் இந்த சமயத்துல அவரால் வர முடியல இந்த போருக்கு. யாரு இருக்கா பிரிட்டிஷ் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்டி லாலி இருக்காரு. கவுண்டி லாலி வந்து இருக்காரு. பிரெஞ்சுக்கு கோட் சாரி இந்த கவுண்டி லாலி வந்து எதுக்கு வருவார் அப்படின்னா பிரெஞ்சுக்கு வருவாரு. பிரிட்டிஷ்க்கு யாரு வருவார்னா அயர்கூட் வருவாரு. படை தளபதி. பிரெஞ்சோட படை தளபதி கவுண்டி லாலி. அதாவது என்ன அப்படின்னா கோட்சியை வந்து அனுப்பி வைப்பாங்க. இருந்தாலும் இந்த சண்டைக்கு யாரு படைத்தளபதியா இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டி லாலி. அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு யாரு அப்படின்னா அயர்கூட் வந்து இருப்பாரு. இவங்க 2 பேரும் எங்க சண்டை அங்க சண்டை போட்டதால இங்கேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால என்ன அப்படின்னா இது வந்தவாசி போர் 1761 வந்து போட்டுப்பாங்க. ஆக்சுவலா இந்த போர்ல வந்து யாரு நல்லா சிறப்பா பணியாற்றுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயர்கூட் வந்து பயங்கர சிறப்பா பணியாற்றி அவர் தான் வின் பண்ண வச்சாரு. ஓகேவா? அதனால என்ன சொல்லுவாங்க அயர்கூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஆஃப் வந்தவாசி, அதாவது வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தவாசியின் வீரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா
அயர்கூட். அயர்கூட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷோட படை தளபதி. இந்த போரை வந்து சிறப்பா வழி நடத்திருப்பாரு, வின் பண்ண வச்சிருப்பாரு. அதனால வந்தவாசியின் வீரர். இந்த மாதிரி ஆற்காட்டு வீரர், வந்தவாசி வீரர் எல்லாம் ஓல்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இப்பதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கேட்கறது. தேர்ட் வார் என்ன அப்படின்னா, தேர்ட் வார் சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே தான். யூரோப்பியன்ல ஒரு 7 இயர் வார் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல. ரெண்டு சண்டைக்கும் யாரு படை தளபதியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்க்கு அயர்கூட் இருக்காரு, பிரெஞ்சுக்கு வந்து கவுண்டி லாலி வந்து இருக்காரு. வந்தவாசி போர் எப்போ நடக்குதுன்னா 1761 வந்து நடக்குது. யார் வின் பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்றாரு. இந்த அயர்கூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பா பணியாற்றுறாரு. அதுக்காக அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. என்ன டைட்டில் அப்படின்னா வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் 3 போரும். இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இடம், ட்ரீட்டி, இயரு, யாரு படை தளபதி, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோ. அதை மட்டும் பாருங்க போதும். வேற எதுவும் உள்ள போய் கேட்க மாட்டாங்க. உள்ள போய் சப்போஸ் இந்த மாதிரி கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா நானே சொல்லிடுவேன். என்ன ஆனா கொஸ்டின் கேட்டது வந்து 1746 வந்து சென்னையை கைப்பற்றினாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, அது கொஞ்சம் நீங்க லாஜிக்கா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். இப்போ 3 போரும் பாத்துடலாமா? இப்ப என்ன போர் பார்த்தோம்? கர்நாடிக் வார் 1, 2, 3. இந்த மாதிரி என்ன பண்ணா இன்னும் 2 வார் இருக்கு. மராத்தி வார்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா மைசூர் வார்னு சொல்லிட்டு இருக்கு. மராத்தி வார்க்கு வந்து ஹிஸ்டரியிலேயே பாதி கவர் ஆயிடும். அந்த ஒரு உங்களுக்கு வந்து மராத்தாஸ் பார்க்கும்போது அதுலயே பாதி போர் நீங்க படிச்சிருவீங்க. இது வந்து என்ன அப்படின்னா என்ன ட்ரீட்டி, இயர், அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். மைசூர்ல தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்நாடிக் வாரா. ஃபர்ஸ்ட் வார் எப்போ? 1746 to 48. ரெண்டாவது 1748 to 54. தேர்டு 1756 to 63. இது வந்து என்ன அப்படின்னா அங்க 7 years ஒரு ரீசனா, இதையும் கவுண்ட் பண்ணி பாருங்க. 7 years கரெக்டா வரும். இந்த இயர் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து வருது. என்ன ட்ரீட்டி? ஓகே, ஐலா ஷாப்டே ட்ரீட்டி. எப்போ ட்ரீட்டின்னு இயர் பாத்துக்கணும்? 48. அது இதுக்கு என்ன ட்ரீட்டி? பாண்டிச்சேரி. எப்போ? 1755. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இயர் மட்டும். இது 54லயே முடிஞ்சிருது. ட்ரீட்டி வந்து 55ல தான். இந்த ட்ரீட்டி யார் 2 பேருக்கு இடையில நடந்திருக்கும்? டியூப்ளெக்ஸ கூப்பிட்டுருப்பாங்க, அவர் வரமாட்டாரு. கோர்ட்டுஜி வந்து கோர்ட்ல அவர் தான் இந்த ட்ரீட்டியை வந்து போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் தேர்டு பாரிஸ். எப்போ அப்படின்னா 1763. படைத்தளபதி பார்த்தோம் அப்படின்னா இங்க யாரு இருப்பா? பிரெஞ்சு, டியூப்ளெக்ஸ். பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் இருப்பாரு. பிரிட்டிஷ்க்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லல, இருந்தாலும் பாரடைஸ்னு ஒருத்தர் வருவாரு, லாரன்ஸ்னு ஒருத்தர் வருவாரு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பிரிட்டிஷ்க்கு யாரு வருவா? அதேதான் வருவாரு. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளை வந்துருவாரு. நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்கு வந்து யாருன்னா கவுண்டி லாலி. இங்க வந்து அயர்கூட். ராபர்ட் கிளைவ் என்ன சொல்லுவாங்க? ஹீரோ ஆஃப் ஆர்கான்னு சொல்லுவாங்க. அயர்கூட்ட ஹீரோ ஆஃப் வந்தவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட இன்னும் ஒரு பாக்ஸ் போட்டு சேர்த்துக்கோங்க, தொடர்புடைய போர்கள் போட்டு. ஃபர்ஸ்ட்ல வந்து அடையார் போர் வரும், ஒரே ஒரு போர் தான். ரெண்டாவதுல வந்து என்னென்ன வரும்? அடையார் போர் எப்போ? 1740.
48. ரெண்டாவதுல வந்து பார்த்தோம்னா 2 போர், சாரி 46. ரெண்டாவதுல வந்து எப்படின்னா 2 வரும். ஃபர்ஸ்ட் ஆம்பூர், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்காடு. 1748, இது 1751. மூணாவது போர் கூட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தவாசி போரு 1761. அவ்வளவுதான். இத ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்க, இதை மட்டும் பாருங்க போதும். இன்னைக்கு 2 போர்கள் பார்க்கலான்னு வந்தது, ஆனா ஒரு போர் தான் பார்த்திருக்கு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திப்பு சுல்தானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட், வேலூர் கழகம், ஓகே, பீரங்கி, அந்த டெக்னாலஜி அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது ராக்கெட்னாவே அந்த காலத்திலேயே யாரு வருவா அப்படின்னா திப்பு சுல்தான் தான் வருவாரு. ஆமா, சயின்ஸ் நல்ல ஒரு ஈடுபாட்டோட இருப்பாரு. நாசால வந்து அவர் வந்து ஆங்கிலேயரை தாக்குற மாதிரி ஒரு போர்க்காட்சி வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நாசாலேயே. நம்ம ஊர்ல எங்கேயாவது அவரை பார்த்திருக்கீங்களா? எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. ஆனா நாசாலேயே என்ன அப்படின்னா திப்பு சுல்தான வரைஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பெயிண்டிங்கா, அவர் போர் புரியுற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. காந்தியே சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பு சுல்தானோட தலைமையில இந்திய சுதந்திர போர் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்தியா எப்போயே விடுதலை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே அவரோட யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்துல் கலாமே சொல்லியிருப்பாரு. அப்துல் கலாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட், ராக்கெட் பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும்ல. நம்ம நாட்டுல வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் வந்து வேறொரு நாட்டுல வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமும் அவரோட அக்னி சிறகுகள் வந்து சொல்லியிருப்பாரு. திப்பு சுல்தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஹைதர் அலி அவரோட பையன் தான் திப்பு சுல்தான். நெக்ஸ்ட் போர்ல அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஹைதர் அலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவில்ல வந்து ஒரு வேலை பார்க்கறதுக்காண்டி திப்பு சுல்தான் வந்து சேர்த்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு 15 வயசுல போருக்கு வந்து அந்த பயிற்சி எல்லாம் பெற்று சண்டை போடுவாரு. ஹைதர் அலி வந்து என்ன அப்படின்னா கேன்சர் வந்து இறந்துருவாரு. திப்பு சுல்தான் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. காவிரி பிரச்சனை இன்னமுமே இருக்குல்ல, அவரோட காலத்துலயுமே காவிரி பிரச்சனை வந்து இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. திப்பு சுல்தான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா மேல உருவாகிற ஒரு நீர் வந்து கீழே தான் வந்து சேரணும், அதுதான் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு, நீ அணை கட்டி தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாரு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் நம்ம பார்க்க போறோம். முடிச்சுக்கலாமா இல்ல முடிச்சிடலாமா? போய் புக்ல படிங்க. 8th புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெருசா கதை இருக்காது. 11th வந்து கொஞ்சம் பெருசா கதை இருக்கும். எல்லா பேரையும் மெமரி பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பாக்ஸை போட்டுக்கோங்க, A4 சீட்ல வந்து எழுதி ஒட்டிருங்க இந்த மாதிரி இதெல்லாம். அப்பதான் உங்களுக்கு வந்து எப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு தடவை படிச்சா போதும், அந்த மாதிரி இருக்கணும். மத்தியானம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களா? ஓகே, வீட்டுக்கு போயிட்டு படிப்பீங்களா மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்களா? இது நைட்டே போய் ரிவிஷன் கொடுங்க. புக்ல வந்து படிச்சுட்டு முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 6 மாசம் இருக்கு. நோட்ஸ் இப்பதான் எடுக்க முடியும். அந்த கடையை ஒரு 3 மாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு நோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிளியராவே இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க. பழக 1 மாசம் எடுத்து பழகுனாதான் 2வது மாசம் கரெக்டா வரும். அதனால இப்பவே பழகுங்க. மெயின்ஸுக்கு திடீர்னு குரூப் 4க்கு மெயின்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணலாம். இப்ப சிலபஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஆனா கொண்டு வர மாட்டாங்க, சும்மா சொல்றேன். வருஷம் சிலபஸை மாத்திட்டே இருக்கான். அதனால என்ன வேணா நடக்கலாம் அடுத்த வருஷம். இப்போ ஒரு சேர்மன் வந்திருக்காரு, அவர் ஒரு IAS ஆபீசர்னால அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை பத்தி பேசணும்ல.
அதே மாதிரி அடுத்த வருஷம் ஒருத்தர் வந்தாரு, ஹெட்டா வந்தாருன்னா அவரை பத்தி பேசணும். அதனால அவரும் ஏதாவது ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாரு, இருக்காமலாம் இருக்க மாட்டாரு. அதனால என்ன பண்ணா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீட்டா படிங்க. சிலபஸ் என்னமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸாம் நடக்குது. யாரெல்லாம் அந்த பழக்கத்தை வச்சிருக்கீங்க? டிஎன்பிசி வைக்கிறான்ல, டிஎன்பிசி என்ன பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு இதுக்கு எக்ஸாம் வச்சிருவான். 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது வைப்பான். என்ன பண்றீங்க, போய் அவனோட வெப்சைட்ல வந்து செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் தெரியும் தானே, www.dnpc.government.in வரும். அதை போட்டாவே வரும். போய் எப்படியும் வந்து கொஸ்டின் பேப்பர் கீ விட்டுருப்பான், அதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது, ஏன்னா நீங்க இப்பதான் புதுசா ஆரம்பிச்சு, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, 1-2 பேர் தான் புதுசுன்னு நினைக்கிறேன். கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டே இருங்க. பயங்கர காம்படிஷன். நீங்க எந்த எக்ஸாமுக்கு போனாலும் பயங்கர காம்படிஷன். எனக்கு தெரிஞ்சு இப்ப குரூப் 1 கூட பரவாயில்ல, ஈஸின்னு இருக்கு. குரூப் 2, குரூப் 4 வந்தா ரொம்ப நிறைய பேர் விழுந்து படிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வைப்பான், காசு எதுவும் பார்க்காம போய் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட்ல சொன்னா கூட அவங்க மொத்தமா ஜெராக்ஸ் போட்டு வச்சிருவாங்க, பாத்துக்கலாம். என்ன இப்போ மாறிக்கிட்டே இருக்கு, பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த மாதிரி இது பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள வேலைக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனு, எக்ஸாம் வரும், ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எவ்வளவு போஸ்டிங் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அப்படிங்கறதால நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு, ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் வரும். உள்ள அடிச்சு போயிருங்க. அந்த 6 மாசம் வந்து ரொம்ப நேரம் தூங்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாம வீடியோ பாக்குறது, சீரியல் பாக்குறது, பிக் பாஸ் பாக்குறதுலாம் வச்சுக்காதீங்க. 6 மாசம் படிச்சீங்கன்னா அடுத்த லைஃப் லாங் 59 வயசு 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு மாசம் சேலரி வரும். சின்ன வயசு தானே, 20 வயசு 21 வயசு தானே ஆகுது, நம்மளோட சீனியர்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்களா, நம்ம அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு மட்டும் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அவங்க வயசுலதான் பாஸ் பண்ணுவீங்க. 6 மாசம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா இது பண்ணிடலாம். என்ன நோட்ஸ் கொடுக்குறோமோ அதை போய் படிங்க, அதுவே போதும். அதுல என்ன கொஸ்டின் வரும், அப்படி வரல அப்படின்னா யாருக்குமே தெரியாததான் வரும், அவுட் ஆஃப் சிலபஸ் தான் வரும். ஐஎன்எம்ல ஹையஸ்ட் மார்க் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போடுங்க, டிக் பண்ணுங்கன்னு சொன்னேன், யாரு பண்ணீங்க? யாருமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்ல, என்னென்ன கிளாஸ் முடிஞ்சிருக்கோ டிக் போடுங்க, எப்போ ரிவிஷன் பண்ணீங்களோ அது டிக் போடுங்க, டெஸ்ட் எழுதுனா டெஸ்ட்டுக்கு ஒரு டிக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிளாஸ் நடத்துறது முக்கியம் இல்ல, நீங்க நோட்ஸ் எழுதுறது முக்கியம் இல்ல, நீங்க படிக்கணும், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் 3 எக்ஸாம் 4 எக்ஸாம் வருது. இதுல ரயில்வேஸ்லயும் நிறைய எக்ஸாம் வருது, அதையும் அப்ளை பண்ணுங்க. 2025 வேலைக்கு போக பாருங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா 28 29 ஆயிடும். பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லல, ரியாலிட்டி அப்படிதான் இருக்கும். காம்படிஷன் இப்பெல்லாம் எவங்கிட்ட எதை கொடுத்தாலும் அக்கப் பண்ணி படிக்கிறான், அந்த அளவுக்கு தான் காம்படிஷன் இருக்கு. நீங்க 1 hour வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கம்மியாகுது, ஒரு ஆளுக்கு கீழே வர்றீங்க. இப்பெல்லாம் அந்த 1 மார்க்லயே எத்தனையோ பேர் இருக்கானுங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்லயே 1000 பேரு 2000 பேர் இருப்பான். நானும் நல்லா படிங்க, நோட்ஸ் எடுங்க. ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்காவது நோட்ஸ் நீட்டா எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஃபைனலா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாஃப் டே 1 டேலயே வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். டீப் கோட் பண்ணணும், ரொம்ப ஷார்ட்டா. எப்போ ரிவிஷன் பண்ணும்போதும் சும்மா ஒரு டைம் பார்த்தா போதும், அந்த மாதிரி இருக்கணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுலாம் சில பேர் இருக்கக்கூடாது. போட்டுடலாம். மேப் வாங்கி வச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். மேப் வாங்கி வச்சு என்னென்ன ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாடு மேப் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாவே சிலபஸ்ல தமிழ்நாடுன்னு தான் இருக்கு. அதனால தமிழ்நாடு பத்தி எல்லாமே நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ நியூஸ் பேப்பர் படிச்சு, அந்த அளவுக்கு ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் மத்தவங்களோட நம்ம முன்னாடி இருக்க முடியும். நியூஸ் பேப்பர் படிங்க. இப்போ உள்ள எக்ஸாமுக்குலாம் அப்படிதான். ஏன்னா அவன் எடுக்கிறவன் என்ன அப்படின்னா நல்லா நாலேஜா உள்ளவங்கள, எல்லாமே தெரிஞ்சவங்கள தான் எடுக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் குரூப் 1 சிலபஸ்ல எக்கனாமி மட்டுமே என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா 40 மார்க், பாலிட்டி 50 மார்க் கேட்டு வச்சிருக்கான்.
இதெல்லாம் என்ன அப்படின்னா நடைமுறையில நம்மளுக்கு யூஸ் பண்றது. எக்கனாமி நம்ம ஹிஸ்டரியில எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை. வேணா நான் பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எக்கனாமி பாலிட்டி தான் என்ன அப்படின்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் வேலை பாக்குறான் அப்படின்னா பாலிட்டி தெரிஞ்சா மட்டும்தான், அங்க உள்ள அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்கனாமி அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எக்கனாமி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதுல கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இன்னைக்கு நடந்தது ரொம்ப கம்மி தான். புக்ல போய் ஒன் டைம் ரீட் பண்ணுங்க, புக் பேக்க போட்டு பாருங்க. சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த போர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம்.